எப்படி திறக்கணும் எனக்கு தெரியும். நீ வாயை பற்றிட்டு சும்மா இருந்தா போதும். நான் களவு செய்து கொண்டு வருகின்றேன். ஆனா ஒண்ணு, உங்க அத்தை வீடு முதல்ல திறடா, கதவு திற. எம்மா கதவு திறக்கிறதுல பெரிய ஆளுடே. சத்தமுடாதை சொல்லிவிட்டு எம்பெருமான் மாவின் பாலத்தையில் மோதியில் களவு செய்கின்றார். அத்தையுடைய இடத்திலே வந்தார்கள். சரி கண்ணா, என்னடா ஒரு எங்க இருக்கும்? ஒரு மேல தொங்கிட்டு கிடக்கு. தொங்கிட்டே கிடக்கு. யாழ் ஊறி கிடக்கு பாரு, யாழ் கலர்ல கிடக்கு பாரு. இந்த உரிய எப்படி எடுக்குது? எனக்கு எட்டணும்னா சரி நீ முதல்ல குனியணும். கூட்டத்துல இவன் தான் ஸ்ட்ராங்கானவன். அப்படியா? ஆமா. அப்போ சோம குனி சொல்லு. சரி ராமு, நீ அதுக்கு மேல குனி. சரி நான் மேலே ஏறி இந்த சீன்களெல்லாம் அந்த உரி அடிப்பி அங்கே வெண்ணெய் வடிந்தோடி வரும், நாம் எடுத்து சாப்பிடலாம். அப்படி இன்று எம்பெருமான் மாயவன் வெண்ணெய் பாதை எல்லாம் களவாடி கொண்டு கொண்டிருக்கின்றார். சரி ஒரு நாள் தினத்தை கோபிகள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி பல நாட்களும் கலந்து செய்து கொண்டிருக்கின்ற போது ஒரு நாள் தினத்தில் ஓடோடி வந்தால் ஒரு பெண்ணானவள், அடி அக்கா என்னடி ஓடி வாங்கடி. என்னடி? எங்க வீட்டுல பெரிய களவடி. பெரிய களவா? ஆமா. அப்ப சின்ன களவு இல்லையா? பெரிய களவடி. இதுதாண்டி களவு. என்னடி களவு? அதாவது என் புருஷனுக்குன்னு கொஞ்சோண்டு தயிர் வச்சிருந்தேன்டி. ஆமா. யாரு கொண்டு போனா? ஏதோ கள்ள பையன் கொண்டு போயிட்டாண்டி. எங்க புருஷனுக்கு என் புருஷனுக்கு என்ன வேலை தெரியுமாடி? என்ன வேலை? தூத்துக்குடியில சங்கு வெட்டுவாரு. உன் வீட்டுக்காரரு தூத்துக்குடி சங்கு வெட்டுவாரா? ஆமா. ரொம்ப கஷ்டமான வேலையா சகச்சக்கா? ஆமா. இந்த வெயில் நேரத்துக்கு அவர் அங்க போய் வேலை செய்துட்டு வரும்போது உடம்பு கொஞ்சம் தணுப்பா இருக்கட்டும்னு இந்த தயிரை குடிப்பேன். ஆமா. நல்லா குடிப்பாரு. ஏக்கா. ஆமா. பாவி மனசுக்கு தயிர் இல்லைன்னா எவ்வளவு சங்கடப்படுவாரு. ஆமா. உனக்காவது தயிர் போச்சு. சரி எடி நீயே சோகத்துல இருக்கா? அடி அக்கா. என்ன? அவ வீட்ல மட்டும் களவு போகலடி. உனக்கு வீட்ல என்ன போச்சு? வீட்ல வெண்ணெய் காணலடி. வெண்ணெய் காணலையா? ஆமா. இந்த கள்ளப்பை களவண்டான். அடி அக்கா. யாருக்கு வச்சிருந்தான்? எனக்கு கொழுந்தனார் வருவாருன்னு சொன்னாரு. அதனால அவரு கொஞ்சோண்டு பால் எடுத்து உருக்கி பெண்ணாக்கி ஒரு பானையில வச்சிருந்தேன்டி. அக்கா என்ன? கொழுந்தனார் வருவாருன்னு யாரு சொன்னா உனக்கிட்ட? அவரு தாண்டி சொன்னாரு. வீட்டுக்காரங்கக்கா? வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்காருடி. கொழுந்தனார் அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒருக்க வந்துட்டு போவாரு. வீட்டுக்காரர் வெளிநாட்டுல போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்காரு தம்பியார்ட்ட. என்ன? நான் வெளிநாட்டுக்கு போறேன். சரி. என் பொண்டாட்டுக்கு என்னெல்லாம் உதவி செய்யணுமோ எல்லா உதவியும் நீ தான் செய்யணும். நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு அந்த நாள் தான் உன் குழந்தைக்கு வச்சிருந்தியக்கா? ஆமாக்கா. ஆமாடா. நீனாவது வெண்ணெய் வச்சிருந்தா போச்சு. சரி. எனக்கு வீட்டுல பெரிய களவு போயிட்டாக்கா. என்னடி உனக்கு வீட்லயும் களவு போச்சா? ஒரு செம்பு நிறைய பால் வச்சிருந்தேன். சரி. என் வீட்டுக்காரருக்கு வேலை கொத்த வேலையாக்கும். பாவி மனுஷன் வெயில நின்று வேலை செஞ்சு கறந்து போயிட்டாரு. கறந்து வரைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு
சொல்லிக்கிட்டு சரி. எப்பவும் செம்பல பால் குடிப்பாரு. ஓஹோ. அன்னைக்கு அதுபோல செம்பல பால் வச்சிருந்தாங்க. சரி. எந்த கள்ள பையே பாலை மட்டும் குடிக்காம செம்பையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டான். செம்போட வீட்டுக்காரர் பால் கேட்டாலும் எந்த பாலை குடிப்படி எனக்கு தெரியலையேக்கா. ஐயோ எக்கா இங்க பாருடி, நம்ம இந்த கோபிகாசு ஆயுர்பாடி பட்டணத்தில் பல களவு நடந்து விட்டது. சரி. இந்த களவு செய்த களவை பிடிக்க வேண்டும் அக்கா. அப்படியானால் எக்கா நம்ம ஆயுர்வாடி பட்டணத்திலே ஆமா முக்கியமான தெருக்கள் 4 தெருக்கள் இருக்கிறது. பெரிய தெரு இருக்கக்கா. ஆமா. அதனால 4 தெருவிலும் 4 பேரை கால் வைக்க வேண்டும். என்று யார் யாரையும் கால் வைக்கின்றார்கள்? வடக்கு நல்ல தெருவதிலே, வடக்கு நல்ல தெருவதிலே பள்ளிமுத்தை காவல் வைத்தார். நல்ல தெருவதிலே, நல்ல தெருவதிலே வெள்ளமுதை காவல் வைத்தார். நல்ல தெருவதிலே பள்ளிமுத்தை காவல் வைத்தார். வடக்கு நல்ல தெருவதிலே பள்ளிமுத்தை காவல் வைத்தார். தெற்கு நல்ல தெருவதிலே, தெற்கு நல்ல தெருவதிலே வெள்ளமுதை காவல் வைத்தார். வேற நல்ல தெருவதிலே, வேற நல்ல தெருவதிலே பள்ளிமுத்தை காவல் வைத்தார். நல்ல தெருவதிலே, நல்ல தெருவதிலே பள்ளிமுத்தை காவல் வைத்தார். நல்ல தெருவதிலே பள்ளிமுத்தை காவல் வைத்தார். நல்ல தெருவதிலே பள்ளிமுத்தை காவல் வைத்தார். நல்ல தெருவதிலே, நல்ல தெருவதிலே இவளையை காவல் வைத்தார். வடக்கு தெருவதிலே வள்ளிமுத்தை காவல் வைத்தார்கள். ஆமா தெற்கு தெருவிலே தெள்ளமுதை